தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 9 இறைவசனங்கள் 22 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருநீற்று புதனுக்கு பின் வரக்கூடிய வியாழன்கிழமை, பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி 2026ஆம் வருடம். இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க அதாவது தன்னுடைய சாபம் முதல்ல எடுத்துரைக்கிறாரு. ஓகேங்களா? தான் எல்லாராலையும் உதறி தள்ளப்படுவேன், அப்புறமேட்டு கொலை செஞ்சிருவாங்க, ஆனா நான் 3ஆம் நாள்ல உயிரோட வருவேன் அப்படின்ட்டாரு. உயிரோட எழுப்பப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஏசப்பா பாருங்களேன், நினைச்சு பாருங்களேன், நாம எல்லாரும் அவர் என்ன பண்ணுவோமா, உதறி தள்ளிவிடுவோமோ அந்த காலத்துல அந்த மக்கள். ஸோ ஏசப்பா அவ்வளோ பண்ணியும் அவங்க என்ன பண்றாங்க, உதறி தள்ளிக்கிட்டாங்க. அதே தான் நம்மளும். ஏசப்பா நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பண்ணியிருப்பாரு. ஆனா நம்ம ஒரு சின்ன விஷயம் இல்லைன்னா கொஞ்சம் டைம் ஆகுதுன்ற போது உடனே என்ன பண்ணிடுறோம், ஏசப்பாவை உதறி தள்ளிட்டு தவறான செயல்களில் நம்ம ஈடுபட ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? ஏசப்பாவுக்கு பிடிக்காத விஷயம் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அப்ப நம்மளுக்கும் நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் கிடையாது. அதுதான் ஏசப்பா என்ன சொல்றாரு பாருங்க, நீ என்ன வேணாலும் பண்ற, ஓகேங்களா, ஆனா உன்னோட வாழ்வையே நீ இழக்கிற அப்படின்னா உனக்கு என்னதான் யூஸ்? நீ என்னென்னமோ பண்ற, என்னென்னமோ நான் என் உலகத்தை நான் கைப்பற்றணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு நினைச்சு என்னென்னமோ பண்ற. ஆனா கடைசியா உன் வாழ்வை உன்னால காப்பாற்ற முடியலன்னா, நீ உன் வாழ்வே இழக்குது அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? அதுக்கு ஈடா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஏசப்பா கேட்குறாரு. உனக்கு என்ன பயன்? ஸோ நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது என்ன? அது இந்த உடம்பு கிடையாது, ஆன்மாவை தான் நம்ம பாதுகாத்து கொள்ளணும். சரிங்களா? ஸோ ஆன்மாவுக்கு எந்த ஒரு தீமையும் ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கு புகழ். இயேசு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.